Dear students, இந்த வீடியோல நாம conjugate of a complex number பத்தி பார்க்க போறோம். First definition பாருங்க. The conjugate of a complex number z equal to x plus iy is defined as the complex number z bar is equal to x minus iy. அதாவது x plus iy அப்படிங்கிற ஒரு complex number இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய conjugate எப்படி find out பண்ணணும் அப்படின்னா இதனுடைய imaginary partனுடைய சைனை வந்து பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் ஆகும், மைனஸா இருந்தா பிளஸ் ஆகும் சேஞ்ச் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1 plus 3ஐயும் 1 minus 3ஐயும் கான்ஜுகேட்டும் ஈச் அதரா இருக்கும். இப்போ a plus bi னுடைய கான்ஜுகேட் வந்து a minus bi, a minus bi னுடைய கான்ஜுகேட் வந்து a plus bi. இப்போ கான்ஜுகேட் ஃபைண்ட் அவுட் பண்ண நீங்க என்ன பண்ணிட்டா போதும், இமேஜினரி பார்ட்டினுடைய சைனை சேஞ்ச் பண்ணா போதுமானது. Geometric representation of conjugate of a complex number. இந்த பிக்சரை பாருங்க. இதுல z அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை இந்த பாயிண்ட்ல குறிச்சிருக்கோம். x plus iy, x plus iy அப்படிங்கன்னா அதனுடைய பாயிண்ட் வந்து x, y. இப்போ z னுடைய கான்ஜுகேட் என்ன வரும்? z bar is equal to x minus iy. இப்போ இந்த பாயிண்ட் வந்து எதுவா இருக்கும்? x, minus y இருக்கும். அப்ப இது fourth quadrantல வரும். x, yங்கிற பாயிண்ட் first quadrantல இருக்கும்போது x, minus y அப்படிங்கிற பாயிண்ட் fourth quadrantல இருக்கும். அப்ப இது z குறிச்சதுன்னா இந்த பாயிண்ட் z bar குறிக்கும். இந்த பொசிஷன் வெக்டர்னுடைய லெங்த் ஈக்குவலா இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும். நமக்கு ஹரிசாண்டல் லெங்த் x இருக்கிறதுனால அதுவும் ஈக்குவலா இருக்கும். அப்ப நமக்கு y பார்ட் வந்து இங்க பிளஸ் y, இங்க மைனஸ் y. ஆனா ரெண்டினுடைய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த z பார்னுடைய பொசிஷனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ரியல் ஆக்சிஸை பொறுத்து z னுடைய மிரர் இமேஜா சொல்றோம். That is geometrically the conjugate of z is obtained by reflecting z on the real axis. Properties of complex conjugates. அதாவது கான்ஜுகேட்ஸ்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத இதுல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி z1 plus z2 bar is equal to z1 bar plus z2 bar. அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி அதுக்கு கான்ஜுகேட் பார்த்தோம்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா z1 உடைய கான்ஜுகேட்டையும் z2 உடைய கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ண வரதுக்கு ஈக்குவலா இருக்கும். இதே மாதிரி z1 minus z2 bar is equal to z1 bar minus z2 bar. அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை னுடைய டிஃபரன்ஸ் னுடைய கான்ஜுகேட் வந்து z1 னுடைய கான்ஜுகேட் மைனஸ் z2 னுடைய கான்ஜுகேட் ஈக்குவலா இருக்கும். இதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கும் z1 z2 bar is equal to z1 bar into z2 bar. அதே மாதிரி டிவிஷனுக்கும் நாம z1 by z2 the whole bar is equal to z1 bar by z2 bar எழுதிக்கலாம். இதுல இந்த டினாமினேட்டர் வந்து என்னவா இருக்கணும்? not equal to 0 இருக்கணும். அப்புறம் இன்னும் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு क्वेश्चंस செய்ய யூஸ்ஃபுல்லா இருக்கும். z is real if and only if z equal to z bar. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனுடைய கான்ஜுகேட்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா அந்த நம்பர் பியூர்லி ரியலா மட்டும் இருக்கும், அதுல இமேஜினரி பார்ட் இருக்காது. z is real if and only if z equal to z bar. இதே மாதிரி z is purely imaginary if and only if z equal to minus z bar. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z னுடைய கான்ஜுகேட் வந்து அதனுடைய கான்ஜுகேட்டுடைய நெகட்டிவ்க்கு ஈக்குவலா இருந்தா அது பியூர்லி இமேஜினரியா இருக்கும், அங்க ரியல் பார்ட் இருக்காது. இப்போ அடுத்து நாம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். z equal to x plus iy. அப்ப z bar is equal to என்ன வரும்? x minus iy வரும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? z plus z bar is equal to x plus x 2x plus iy minus iy கேன்சல் ஆயிடும். அப்ப x equal to என்னவாகும்? z plus z bar by 2 ஆகும். xங்கிறது என்னது? z னுடைய ரியல் பார்ட். அப்ப ரியல் பார்ட் ஆஃப் z equal to z plus z bar by 2. இது ஒரு ப்ராப்பர்ட்டியாவும் இருக்கும், ஒரு ஃபார்முலாவும் நாம எடுத்துக்கலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி
z power n the whole bar is equal to z bar power n. அதாவது பவர் இருக்கும்போது z power n bar இருந்ததுன்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா கான்ஜுகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பவர் ரைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அடுத்து ரியல் பார்ட் ஆஃப் z ஃபைண்ட் அவுட் பண்ணது போல இமேஜினரி பார்ட் ஆஃப் z ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். z equal to x plus iy. அப்ப z bars equal to என்ன கிடைக்கும், x minus iy. இப்ப z ல இருந்து z bar மைனஸ் பண்ணுங்க, நமக்கு x xம் கேன்சல் ஆயிடும், இந்த ரெண்டும் 2iy கிடைக்கும். அப்போ y is equal to z minus z bar by 2y. y வந்து என்னது, imaginary part of z. இப்போ imaginary part of z equal to z minus z bar by 2y. Next, rectangular form of a complex number. Rectangular form of a complex number எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா a plus bi ஃபார்ம்ல இருக்கும். aங்கிறது ரியல் பார்ட், bங்கிறது imaginary part. I square னுடைய வேல்யூ -1, I னுடைய வேல்யூ வந்து root of -1. Example 2.4. Simplify. 1 plus I divided by 1 minus I to the power 3 minus 1 minus I divided by 1 plus I to the power 3 into rectangular form. இப்போ இந்த சம்ம நாம எதுக்கு மாத்தணும், ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துப்போம். 1 plus I divided by 1 minus I எடுத்துப்போம். இப்போ இதை நாம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு எப்பவுமே டினாமினேட்டர்ல என்ன டேர்ம் இருக்கோ அதனுடைய கான்ஜுகேட் எடுத்து அதை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்க என்ன இருக்கு, 1 minus I இருக்கு. அப்ப அதனுடைய கான்ஜுகேட் என்ன, 1 plus I. இப்போ 1 plus I ஆல நியூமரேட்டரை டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது அடுத்து உனக்கு என்ன கிடைக்கும், இங்க 1 plus I into 1 plus I, அதாவது 1 plus I the whole square. அப்ப அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது a square 1 square plus 2ab 2 into I into 1 plus b square I square. டினாமினேட்டர்ல a plus b into a minus b ஃபார்முலா. அப்ப a square 1 square minus b square வந்து I square. இப்போ I square னுடைய வேல்யூ நமக்கு என்ன தெரியும், -1 தெரியும். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ 1 plus 2i I squareக்கு -1, இங்க I squareக்கு -1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். பண்ணும்போது நியூமரேட்டர் என்னவாகுது, 1ம் -1 கேன்சல் ஆகி 2i கிடைக்குது. டினாமினேட்டர்ல 1 plus 1 2 ஆகுது. இப்போ 2வை கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் I ஆயிடுது. இப்போ இதை ஒரு டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இப்படி இருக்கக்கூடிய 1 plus I divided by 1 minus I ஐயா சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இனி அடுத்தது 1 minus I divided by 1 plus I எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பார்ப்போம். இதை இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஆனா அதை விட ஈஸியா நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 divided by 1 plus I divided by 1 minus I. அதாவது இந்த நியூமரேட்டரை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டினாமினேட்டர்ல கொண்டு வந்து இப்படி மாத்தி எழுதியிருக்கிறோம். இப்ப எழுதும்போது இதை சிம்பிளிஃபை பண்ணி வந்த ஆன்சர் என்ன, I. அப்ப இது டைரக்டா நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துடலாம், I கொடுத்துடலாம். இப்ப டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, I இருக்கு. அப்ப I இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், அதை சிம்பிளிஃபை பண்ண நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் I ஆல மல்டிப்ளை பண்றோம். பண்ணும்போது உனக்கு என்ன வரும், I divided by I square வரும். I squareக்கு -1 கொடுத்துட்டோம்னா -I கிடைக்கும். இப்ப இதை இந்த கொஸ்டின்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இந்த டேர்ம் வந்து I cube, இந்த டேர்ம் வந்து -I. அப்ப -I the whole cube. I cube என்ன வரும், நமக்கு -I வரும். இங்க I cube வந்து -I வரும். அடுத்து என்ன வரும், இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் I -I கிடைக்கும். இப்ப நமக்கு ஆன்சர் வந்து -2i. இப்போ ஒரு நாம ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். இது ஏற்கனவே பார்த்ததுதான், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். A complex number z is purely imaginary if and only if z equal to -z bar. இதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத பார்ப்போம். z equal to x plus iy ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப z bar வந்து என்ன வரும், x minus iy இருக்கும். இப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பியூர்லி இமேஜினரியா இருக்கணும்னா z equal to -z bar இருக்கணும். அப்ப z equal to -z bar ன்னு எடுத்துப்போம். எடுத்துட்டு இது வந்து பியூர்லி இமேஜினரின்னு சொல்லணும். இப்ப if and only if z-க்கு என்ன, x plus iy minus of z bar என்னது, x minus iy. அப்ப x plus iy is equal to -x plus iy ஆகும். Again அதை simplify பண்ணும்போது இங்க x plus x ஆகும். இந்த iy-யும் இந்த iy-யும் cancel ஆயிடும். அப்ப x plus x equal to 0. அதாவது 2x equal to 0. 2x equal to 0 னா x equal to 0.
that is real part of z equal to 0. அப்ப xங்கிறது real part அப்படிங்கறனால அந்த term 0 ஆயிடுது. அப்ப நமக்கு இந்த நம்பர் வந்து எப்படி இருக்கும்? Purely imaginary இருக்கும். Therefore, a complex number z is purely imaginary if and only if z equal to minus z bar. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி இமேஜினரியான ஒரு கொஸ்டின் கேட்டா நம்ம என்ன பண்ணிட்டா போதும்? z-ம் மைனஸ் z பாரும் ஈக்குவலா இருக்குன்னு சொன்னால் போதும். Exercise 2.4ல question number 7 பார்ப்போம். 2 plus I root 3 to the power 10 minus 2 minus I root 3 to the power 10 is purely imaginary. Z equal to இந்த term எடுத்துப்போம். Z equal to 2 plus I root 3 to the power 10 minus 2 minus I root 3 to the power 10. ரெண்டு பக்கமும் conjugate எடுங்க. Z bar is equal to 2 plus I root 3 to the power 10 minus 2 minus I root 3 to the power 10 bar. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? z1 minus z2 bar. இது நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி படி எடுத்துக்கலாம்? z1 minus z2 whole bar is equal to z1 bar minus z2 bar. இப்போ தனித்தனியா அந்த கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். 2 plus I root 3 to the power 10 bar minus 2 minus I root 3 power 10 the bar. இனி இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா z power n bar is equal to z bar power n. அப்ப 2 plus I root 3 to the power 10 bar is equal to 2 plus I root 3 bar to the power 10. அதே மாதிரி இங்கேயும் நாம பவரை வெளியே கொண்டு வந்துடலாம், அந்த பாரை உள்ள கொண்டு போயிடலாம். இப்ப நம்ம கான்ஜுகேட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கான்ஜுகேட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 2 plus I root 3 உடைய கான்ஜுகேட் வந்து 2 minus I root 3 பவர் 10. 2 minus I root 3 உடைய கான்ஜுகேட் வந்து 2 plus I root 3 பவர் 10. அப்ப இந்த பிளஸ் மைனஸா பண்ணும்போது இந்த பாரை நம்ம விட்டுடலாம். அதே மாதிரி இந்த மைனஸ் பிளஸ்ஸா சேஞ்ச் பண்ணும்போது இந்த பார் வந்து நமக்கு போயிடும். இப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. கொஸ்டினை இதையும் கம்பேர் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதை நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா மைனஸை காமனா அவுட் சைடு எடுக்கும்போது இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் வந்துடும், இது செகண்ட் போயிடும். இப்போ இதை பார்த்தா இது கம்ப்ளீட்டா இசட். இதை தான் நம்ம இசட்னு அசைவ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட். இப்போ இசட் பார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட், அதாவது இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார். அப்படி இருந்தா நமக்கு இந்த டேர்ம் வந்து என்னவா இருக்கும்? பியூர்லி இமேஜினரியா இருக்கும். Therefore, the 2 plus I root 3 to the power 10 minus 2 minus I root 3 power 10 is purely imaginary. Evaluation exercise 2.4ல question number 1, 3, 5, 7ல second sum.